சாந்தி. அனைவருக்கும் சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். 17-11-22 இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். கொஞ்சம் வால்யூம் ரைஸ். முதல் கேள்வி, பாரலோகீக தந்தையை பக்தி மார்க்கத்தில் ஏன் நினைவு செய்கிறார்கள்? பாரலோகீக தந்தையை பக்தி மார்க்கத்தில் ஏன் நினைவு செய்கிறார்கள்? இரண்டாவது கேள்வி, தந்தையின் ஸ்ரீமத் என்ன? தந்தையின் ஸ்ரீமத் என்ன? மூன்றாவது, இந்த சகஜமான ஞானத்தை மனிதர்கள் ஏன் புரிந்து கொள்வதில்லை? இந்த சகஜமான ஞானத்தை மனிதர்கள் ஏன் புரிந்து கொள்வதில்லை? நாலாவது, இந்த ஞானம் யாருடைய புத்தியில் பதியும்? இந்த ஞானம் யாருடைய புத்தியில் பதியும்? அஞ்சாவது, எப்படிப்பட்ட புத்தி இருந்தால் உடனடியாக தாரணை ஆகிவிடும்? எப்படிப்பட்ட புத்தி இருந்தால் உடனடியாக தாரணை ஆகிவிடும்? ஆறாவது, சதா மனமகிழ்ச்சியின் அனுபவம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சதா மனமகிழ்ச்சியின் அனுபவம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏழாவது, அனைத்து சக்திகளின் அதிகாரம் எப்போது கிடைக்கும்? அனைத்து சக்திகளின் அதிகாரம் எப்போது கிடைக்கும்? எட்டாவது, உங்களுக்கு தந்தையின் மீது ஏன் அன்பு இருக்கிறது? உங்களுக்கு தந்தையின் மீது ஏன் அன்பு இருக்கிறது? Fill up the blanks. வெறும் பரமாத்மா ஈஸ்வரா பிரபுவே என்று சொல்வதினால் டேஷ் வருவதில்லை. வெறும் பரமாத்மா ஈஸ்வரா பிரபுவே என்று சொல்வதினால் டேஷ் வருவதில்லை. இரண்டாவது, தந்தை என்று சொல்வதினால் டேஷ் கிடைக்கிறது. தந்தை என்று சொல்வதினால் டேஷ் கிடைக்கிறது. மூன்றாவது, இப்போது இது நம்முடைய டேஷ் என்ற நிச்சயம் இருக்கிறது. இப்போது இது நம்முடைய டேஷ் என்ற நிச்சயம் இருக்கிறது. நான்காவது, சத்யுக திரேதாவில் டேஷ் செய்வதற்கு யாரும் வருவதில்லை. சத்யுக திரேதாவில் டேஷ் செய்வதற்கு யாரும் வருவதில்லை. அஞ்சாவது, குறைந்ததிலும் குறைந்தது டேஷ் மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். குறைந்ததிலும் குறைந்தது டேஷ் மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். முதல் கேள்வி, பாரலோகீக தந்தையை பக்தி மார்க்கத்தில் ஏன் நினைவு செய்கிறார்கள்? சுகம் கிடைச்சது. ஏனென்றால் ரெண்டு இருக்கு. ஏனென்றால் பாரலோகீக தந்தை அனைத்து ஆத்மாக்களின் நிராகார தந்தை. அவங்க தந்தையை நினைக்கணும். சுகம் கொடுக்கக்கூடியவர். ஆகையால் சுகம் வரும்போது நினைக்கிறார்கள். இரண்டாவது, தந்தையின் ஸ்ரீமத் என்ன? இந்த முரளில் நினைக்கணும். ஒவ்வொருவரும் தன்னை தந்தையின் குழந்தை என்று புரிந்து கொண்டு அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்க வேண்டும். இதுதான் இன்றைய ஸ்ரீமத். நான் யாரு? தந்தையின் குழந்தை. அதை முதல்ல உணர்ந்து எல்லாருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க.
மூன்றாவது, இந்த சகஜமான ஞானத்தை மனிதர்கள் ஏன் புரிந்து கொள்வதில்லை? ஏன் புரிஞ்சுக்கிறது இல்ல? மனிதர்களுடைய புத்திக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் இவ்வளோ சகஜமாக இருந்தாலும் புரிந்து கொள்வதில்லை. 4வது, இந்த ஞானம் யாருடைய புத்தியில் பதியும்? யார் போன கல்பத்தில் நிச்சயம் வைத்திருந்தார்களோ, நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அவர்களுடைய புத்தியில்தான் பதியும். 5வது, எப்படிப்பட்ட புத்தி இருந்தால் உடனடியாக தாரணை ஆகிவிடும்? இதான் சால்வெண்ட் புத்தி. அதாவது சால்வெண்ட் புத்தி அப்படின்னா 2 அர்த்தம். ஒன்று அந்த கற்பூர புத்தி, ஒன்று பணக்கார ஆகிற புத்தி. அப்படின்னா நான் பணக்காரன் ஆகணும்னு அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஒவ்வொரு ஞான விஷயத்தையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க, பிடிச்சிப்பாங்க, தாரணை செய்வாங்க. அதே மாதிரி சால்வெண்ட், அந்த சயின்ஸில் சால்வெண்ட் இன்சால்வெண்ட் சொல்லும் போது அது தானா கற்பூரம் என்ன ஆகுது? லிக்விடுக்கு மாறாம டைரக்டா ஆவியாயிடுது. அதனால சீக்கிரமா பிடிக்குது. அதனால சால்வெண்ட் புத்தி, அதாவது கற்பூர புத்தி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் உடனடியாக தாரணை. 6வது, சதா மன மகிழ்ச்சியின் அனுபவம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? மன்மனாபாவம் மட்டும் இல்ல, கம்பேனியனை கம்பைண்டாக வைத்து எல்லாம் இருக்கு இல்லையா? இதயபூர்வமாக துணைவருடைய துணையோடு, கம்பேனியனுடைய துணையோடு கம்பைண்ட் ஆகி சர்வ சம்பந்தத்தின் அன்பின் சுவையை அனுபவம் செய்யுங்கள். இதுதான் மன்மனாபவ. இந்த மன்மனாபவ நிலையில் இருப்பதுதான் மன மகிழ்ச்சிக்கான ஆதாரம். 7வது, அனைத்து சக்திகளின் அதிகாரம் எப்போது கிடைக்கும்? தந்தையின் ஸ்ரீமத் படி ஜி ஹாசிர், உள்ளேன் ஐயா, செய்கிறேன் ஐயா அப்படின்னு எப்போ நீங்க சொல்வீங்களோ, பாபான்னு சொல்வீங்களோ, அப்போதான் அப்படி சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு அனைத்து சக்திகளின் அதிகாரம் கிடைச்சிடும். 8வது, உங்களுக்கு தந்தை மீது ஏன் அன்பு இருக்கிறது? ஏற்கனவே ஒரு பாயிண்ட் ஃபுல் டேக்காக கொடுத்தோம். என்ன பாயிண்ட்? ஃபுல் டே இந்த சிந்தனையில சொர்க்கவாசிகளாக இருந்த நம்ம எப்படி நரகவாசிகள் ஆனோம்? இப்ப 2வது பாயிண்ட், இது கூட நம்ம ஃபுல் டே சிந்திக்கலாம். உங்களுக்கு தந்தையின் மீது ஏன் அன்பு இருக்கு? அப்பப்போ கேள்வி கேட்டுக்கோங்க. எனக்கு ஏன் பாபா மீது அன்பு இருக்கு? ஆஸ்தி மொத்தத்துல சும்மா ஆஸ்தி வந்துருச்சு. என்ன கிளி பிள்ளை போல சொல்லினே இருக்குது ஆஸ்தி ஆஸ்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆஸ்தி இல்லாம நாஸ்திகரா தான் இருக்கு. இல்ல அது உணரணும். ஒன்னொன்னும் எனக்கு என்ன அது என்னவோ உணரணும். நீங்க ஃபீல் பண்ணணும். அதுதானே அனுபவம், அதுதானே முயற்சி. அதெல்லாம் உங்களுக்கு தந்தையின் மீது ஏன் அன்பு இருக்கிறது? ஏன் அன்பு இருக்கிறது? டக்குன்னு கேட்டா சொல்ல முடியல. என்னுடையவர், அதுதான் எனக்கு அன்பு இருக்கு. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கிறார். எல்லா சம்பந்தம் அவர்கிட்ட இருக்கு. அதனால அன்பு. அவர் தான் எனக்கு எல்லாமே. அதனால அவர் எல்லாம் கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்கா? கிடைச்ச மாதிரியா? ஏன் அன்பு இருக்கு? ஃபுல் டே இந்த சிந்தனை ஓடிட்டே இருக்கணும். இன்னைக்கு பதில் ஏனென்றால் நீங்கள் தந்தையை நல்ல முறையில் அறிந்திருக்கிறீர்கள். இதான் பாபா சொன்ன பதில். ஆனா நாம என்ன பண்ணணும்? சிந்திக்கும். ஃபில் அப் தி பிளாங்க்ஸ். வெறும் பரமாத்மா, ஈஸ்வரா, பிரபு என்று சொல்வதனால் டேஷ் வருவதில்லை. இல்லை, சுகம் இல்லை, அவ்வளவு மகிழ்ச்சி வருவதில்லை. இத்தனா ஆனந்த், அவ்வளவு ஆனந்தம் அல்லது அவ்வளவு மகிழ்ச்சி வருவதில்லை. 2வது, தந்தை என்று சொல்வதனால் டேஷ் கிடைக்கிறது. இது ஓகே, சுகம். 3வது, இப்போது இது நம்முடைய டேஷ் என்ற நிச்சயம் இருக்கிறது. கடைசி பிறவி. 4வது, சத்திய திரேதாவில் டேஷ் செய்வதற்கு யாரும் வருவதில்லை. பக்தி செய்வதற்கா?
பாபா சொல்ல தர்ம ஸ்தாபனை செய்வதற்கு யாரும் வருவதில்லை. 5வது, குறைந்ததிலும் குறைந்தது, இது எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். குறைந்ததிலும் குறைந்தது டேஷ் மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். 3 மற்றும் 4 இல்ல, 3 அல்லது 4 அப்படின்னா நம்ம கொடுத்துருக்காரு 3 to 4. அதுக்குள்ள 3 மணிக்கு எழுந்திருக்கோங்க, முடியலன்னா 4 மணிக்கு, அதுக்குள்ள 3 அல்லது 4 மணிக்குள்ள எழுந்திருக்கோங்க, அவ்வளவுதான். ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்முடைய அன்பான பாபா வரார். எல்லாருமே நல்ல முயற்சி செய்து இன்னைக்கு ஃபுல் டே இந்த பாயிண்ட் மனனம் செய்து மைண்ட் நல்லா வச்சிருந்தீங்கன்னா பாபா வரும்போது பாபா சொல்ற விஷயங்கள் என்ன பண்ணலாம், நல்லா நம்ம அனுபவம் பண்ணலாம். கற்பூர புத்தியா எல்லாத்தையும் பாபா சொல்றது பிடிச்சிக்கலாம். சரியா?